ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 39வது பகுதி. இன்று எம்பெருமானுடைய அநேகமான கல்யாண குணங்களிலே சுவாபாவிகமான 6 குணங்களை நாம் அனுபவித்தோம். அதை தொடர்ந்து பிராட்டியினுடைய மேன்மை பொருந்தி இருக்கக்கூடிய கல்யாண குணங்களைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பதிவிலே சுவாமி எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்திலே பிராட்டியினிடத்திலே முதலிலே சரணம் புகுகின்றார். பிறகு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணம் புகுகின்றார். அப்படி செய்யும் பொழுது முதலிலே பிராட்டியினிடத்திலே சரணம் புகுந்தாலும் பகவன் நாராயண என்றுதான் தொடங்குகின்றார். பிராட்டியினிடத்திலே சரணம் புகும் பொழுது பிராட்டியை தானே ஸ்துதிக்க வேண்டும். ஆனால் பகவன் நாராயண என்று எதற்காக தொடங்குகின்றார் என்றால், காவேரிக்கு சஹ்யமலை எப்படி சேர்ந்தே பொருத்தமாக இருக்கின்றதோ அதுபோல இவளுடைய கல்யாணமான குணங்களுக்கு ஆதாரமாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கின்றது. அப்படி இருப்பதினாலேயே பிராட்டியை சரணம் புகுந்தாலும் முதலிலே எம்பெருமானை துதிக்க வேண்டும்படியாய் இந்த சரணாகதி கத்தியம் அமைந்திருக்கின்றது அப்படின்னு காட்டுற. அப்ப இவளுடைய கல்யாணமான குணங்களுக்கு ஆதாரமா இருக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். அப்படி பிரித்து சொல்ல முடியாததுனாலேதான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பார்த்து இப்போ பிராட்டியினுடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்கின்றோம். அப்போ இதை எப்படி குறிப்பிடுகின்றோம்? எம்பெருமானை குறிப்பிடும் பொழுது ஸ்ரீமான் என்று அவளை சேர்த்துத்தான் நாம் சொல்லுகின்றோம். அதே போல இவளை குறிப்பிடும் பொழுதும் விஷ்ணு பத்னி என்று தானே சொல்லுகின்றோம். இப்படி இருவருமே சேர்ந்தேதான் எப்பொழுதும் குறிப்பிடும்படியாக இருக்கின்றார்கள். அபிமதானு ரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகனாம் பத்மவனாலயாம் பகவதிம் ஸ்ரீயம் தேவீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் உம்மிடத்திலே சரணம் அகம் பிரபத்தியே என்றுதான் கத்தியத்திரயத்திலே சரணாகதி கத்தியத்திலே உடையவர் சாதிக்கின்றார். அபிமத அனுரூப அப்படின்னா, அபிமதன்னு சொன்னா இனிமையாக உள்ளாள், எம்பெருமானுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றாள் அப்படின்னு அர்த்தம். அனுரூபன்னு சொல்லும் பொழுது பொருத்தமாக இருக்கின்றாள். அபிமத அவனுக்கு மிகவும் இனிமையானவளாக இருக்கின்றாள். அனுரூப மிகவும் பொருத்தமாக இருக்கின்றாள். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு ஏற்கும் கோலமலர் பாவைன்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரப்படிக்கு பொருத்தமுடையவளாக இருக்கின்றாள். சரி, இப்படி இவள் எம்பெருமானுக்கு பொருத்தமாக இருப்பதற்கு இவளிடத்தில் அப்படி என்ன இருக்கு? இனிமையானவளாக இருக்காள், பொருத்தமுடையவளாக இருக்காள், பொருத்தமா இருக்காள் எம்பெருமானுக்கு. அப்படி இவள் பொருத்தமாக எம்பெருமானிடத்தில் இருப்பதற்கு இவளிடத்தில் என்னென்ன இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த குணங்கள். ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலம் அப்படிங்கிற குணங்கள். இந்த குணங்கள் இவளிடத்திலே இருப்பதனாலே எம்பெருமானுக்கு மிகவும் இனிமையானவளாக இருக்கின்றாள், மிகவும் பொருத்தமானவளாகவும் இருக்கின்றாள். அப்ப முதல்ல ஸ்வரூபன்னு சொல்லும் பொழுது இவளுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு எப்படி இனிமையாக இருக்கின்றது, எப்படி பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னா, இவளுடைய ஸ்வரூபம் அவனுடைய ஸ்வரூபத்தை தரித்திருப்பதனாலேயே இனிமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். இப்ப ராமாயணத்திலே ராவணன் சீதையின் இடத்திலே அசோகவனத்திலே சிறை இருக்கும் பொழுது இவளிடத்திலே ராமன் மாண்டு விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவள் தன்னுடைய உயிரை துறக்கவில்லை. எதனாலே அப்படின்னா, அவனுடைய சொரூபத்தை இவள் தரித்து கொண்டிருப்பதனாலே. அதே போல இந்திரஜித்து யுத்தம் செய்யக்கூடிய களத்திலே ராமனிடத்திலே சென்று சீதை மாண்டு விட்டாள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ராமன் மயங்கி விழுந்தானே தவிர உயிரை துறக்கவில்லை. அது எதனாலே அப்படின்னா, இவளுக்கு அந்தர்யாமியாக இருந்து இவளை தரித்திருப்பதனாலேயே அது சாத்தியமானது. அப்போ அவனுடைய ஸ்வரூபம் இவள் தரிக்கும்படி இருப்பது எதனாலே அப்படின்னா, இவளுக்கு அந்தர்யாமியாக இருப்பதனாலே நின்று காப்பதன் மூலமாகவே இது சாத்தியமா இருக்கு. அதே போலே இவளுடைய ஸ்வரூபம் அவன் தரிக்கும்படி இருப்பது எதனாலே அப்படின்னு கேட்டா, இவளுடைய இனிமையினாலேயே அது சாத்தியமாக இருக்கின்றது. அப்போ
முதல்ல ஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது இவனுடைய ஸ்வரூபம் அவனுக்கு இனிமையாக இருக்கின்றது. எதனாலே? அவனுடைய ஸ்வரூபத்தை தரித்திருப்பதனாலேயே அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. முதல்ல ஸ்வரூபம் அப்படிங்கிற குணம். ரெண்டாவது ரூப அப்படின்னு சொல்றார். இப்ப ஸ்வரூபத்தை பார்த்த உடனே இவளுடைய குணங்களைத்தானே நாம் விஸ்தரித்து அனுபவிக்க வேண்டி இருக்க, அடுத்தது உடனே ரூபம்னு எதற்காக சொல்றார்? ரூப அப்படின்னு எதற்காக சொல்றார்? ரூப அப்படின்னா ரூபம், ரூபம்னா திருமேனி என்று அர்த்தம். இவளுடைய குணங்களை எல்லாம் இந்த திருமேனியிலே விளங்குவதனாலே இந்த திருமேனியை அடுத்து அனுபவிக்கின்றார். அதனாலே அடுத்தது ஸ்வரூபத்துக்கு அடுத்தது உடனே ரூப என்பதை நாம் அனுபவிக்கின்றோம். குணங்களை திருமேனியே வெளிப்படுத்துகின்றது, அதனாலேயே அடுத்தது ரூப அப்படின்னு சொல்றார். சரி, இப்போ இந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது முதலிலே இவனுக்கு இனிமையாக இருக்கின்றது தரித்திருப்பதனாலே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பொருத்தமானதாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நாம் அனுபவிக்க வேண்டுமே. ஏன்னா முதல்ல அபிமத அனுரூப அப்படிங்கிறதான் சாதித்தார். இனிமையானவளாக இருக்கின்றாள், பொருத்தமுடையவளாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு சொன்னோம். அப்ப ஸ்வரூபன்னு சொல்லும் பொழுது இவளுடைய குணங்கள் அவனுக்கு இனிமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் அனுபவித்தோம். இப்ப பொருத்தமுடையதாக எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்ல புகுந்தால், விஷ்ணு புராணத்துல ஏதோ சர்வகதோ விஷ்ணு ததைவேயம், மகாவிஷ்ணு எங்குமே வியாபித்திருக்கான், சர்வ வியாபகன் அப்படின்னு எம்பெருமானை சொல்றோம். அப்படித்தான் ஆழ்வார் பாசுரங்களும் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. எம்பெருமான் எங்குமே வியாபித்திருக்கார். அதுபோலத்தான் இவளும் பிராட்டியானவள் எங்குமே வியாபித்திருக்கின்றாள். துவயாச்ச விஷ்ணுனா சாம்ப அப்படின்னு சொல்றபடிக்கு உன்னாலேயும் விஷ்ணுவாலேயும் அனைத்துமே வியாபிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றபடிக்கும் யுக்தா ராமஸ்ய பவதின்னு ராமாயணத்துல யுத்த காண்டத்திலே ராமனுக்கு ஏற்றவளாக இந்த சீதை இருக்கின்றாள் அப்படின்னும், ஸ்தோத்திர ரத்னத்துல தவை ஓச்சிதையா உனக்கு உச்சிதமாக அப்படின்னு சொல்றதுனாலே இவள் பொருத்தமுடையவளாக இருக்கின்றாள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகின்றது. ஆக எம்பெருமானுக்கு மிகவும் இனிமையானவளாக இருக்கின்றாள், எம்பெருமானுக்கு மிகவும் பொருத்தமுடையவளாகவும் இருக்கின்றாள். அப்படி இனிமையாகவும் பொருத்தமுடையவளாகவும் இருப்பதற்கு இவளிடத்திலே என்ன இருக்கின்றதுன்னு கேட்க போகும்பொழுதுதான் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலம் அப்படிங்கிற குணங்கள்லாம் நமக்கு தென்படுகின்றது. இந்த பதிவிலே மொத்தமாக இந்த குணங்களை எல்லாம் அனுபவிப்பது அப்படிங்கிறது ஒரு வரியிலே சொன்னாலும் அது அனுபவிப்பதுங்கிறது சாத்தியமாகாது. தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே தாயாரினுடைய இந்த குணங்கள் எம்பெருமானுக்கு எப்படி இனிமையாகவும் பொருத்தமாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.